இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து ராத்திரி தான் என் ஒய்ஃப் கூட நான் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு லேண்ட் ஆனேன். என்னோட வீட்டுல என்னோட அம்மா அப்புறம் என்னோட பாட்டி இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் என்னோட ஒய்ஃபை பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷம் அவங்க என்ன எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னா தன்னோட புள்ள தன்னோட மனைவியோட வர அவங்கள பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா இப்போ வந்த நேரம் கிட்ட வந்துருச்சு. ஆனா என்னோட ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டா. என் வீட்டுல ஆசையோட எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருப்பாங்க. என் பாட்டிக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு. ஒருவேளை நான் இங்க வந்தது என்னோட மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பதட்டமா இருக்கு. நான் இந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்களும் பிரெக்னண்டா இருக்கீங்க. எதிர்பாராத விதமா நடந்துடுச்சு. இங்க பாருங்க, என்னோட குழந்தை என்னால தனியாவே வளர்க்க முடியும். என் குழந்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. என் பிள்ளைய நானே தனியா பார்த்துப்பேன். நீங்க தனியாவே வளர்க்கலாங்க, தப்பு கிடையாது. ஒரு தாய் தன்னோட குழந்தைய வளர்க்கறதுக்கு அவளுக்கு எந்த ஆம்பளையோட துணையும் தேவையில்ல, கண்டிப்பா அவ தனியாவே பண்ணுவா. ஏன்னா ஒரு தாயால எல்லாமே முடியும். ஆனா அதே நேரத்துல நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்கு ஆதரவா இருக்க ஒரு உயிர் பக்கத்துல கட்டாயம் இருக்கணுங்க. அவங்கள சேஃபா ஃபீல் பண்ண வச்சு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுக்குற ஆளா அவங்க இருக்கணும். நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. நம்ம முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தரை இந்த மாதிரி கண்மூடித்தனமா நம்பணும் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லதான். ஆனா ஒரு வாட்டி என் குடும்பத்தை வந்து பாருங்களேன். அவங்கள நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் எங்க சொன்னாலும் எங்க கூட்டு போய் விட சொன்னாலும் நான் விட்டுடுறேன். உங்க லைஃப்ல உங்களுக்காக உங்களை பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆள் தேவையா இல்லையான்னு சொல்லுங்க. இப்ப உங்க குழந்தைக்குன்னு ஒரு அப்பா, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மருமக, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க நம்ம 2 பேரையும் அந்த கடவுள் தான் ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் சந்திக்க வச்சிருக்காருன்னு தோணலையா? நாம 2 பேருமே உயிருக்குற காதலிச்சவங்க விட்டு போன சூழ்நிலை தாங்க இங்க நம்ம இந்த மாதிரி நிற்கதையை நிக்கிறோம். நம்ம 2 பேரும் பார்த்தது நம்ம 2 பேரோட வேதனையை குறைச்சிக்கிறதுக்காக கூட இந்த கடவுள் ஏற்படுத்தின ஒண்ணா இருக்கலாம்ல. அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு புது வாழ்க்கையோட தொடக்கமா கூட இருக்கலாம். உங்களுக்கு அப்படி தோணலையா? வாடா வாடா என் தங்கம், வா 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 வா. பாத்தியா இவள? எவ்வளோ அழகா இருக்கா. உங்க பேரை ராதிகா கூட நிக்கும் போது பார்க்க எப்படி இருக்கான் பாட்டி? பாட்டி பேடுமா? ஏன் பொண்ணுங்களை மட்டும்தான் பாராட்டுவீங்களா, பசங்களை பாராட்ட மாட்டீங்களா? சொல்லிட்டா போச்சு. ராதிகா, உனக்கு எப்படி இந்த மடையனை பிடிச்சது? இன்னொன்னு சொல்லட்டுமா பாட்டி? இந்த மடையனோட இன்னொரு சின்ன மடைய வரப்போறா. நீங்க கொள்ளு பாட்டி ஆக போறீங்க பாட்டி. என்னடா சொல்ற? ஏன்னா ராதிகா பிரெக்னண்டா இருக்கா, நான் அப்பா ஆக போறேன், நீங்க கொள்ளு பாட்டி ஆக போறீங்க. அம்மா பாட்டி ஆக போறாங்க, நம்ம ஹாப்பி ஃபேமிலி ஆக போறோம். ராதிகா, ஐயோ என் தங்கம்.